ஹாய், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கமுங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வெள்ளைப்பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டு வெள்ளைப்பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். கீரை பொரித்து அப்போ ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, அதனால் கால் உடஞ்சிருக்கிறதுனால ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுப்போன்னு சொல்லி ஆட்டுக்கால் வாங்கி வேக வச்சுருக்கேங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் பிஸி ஒர்க் ஆகிடுச்சு, அதனால் போட முடியலை. காலையில் அது மாதிரி சமைச்சிட்டு தம்பி ஸ்கூலுக்கு போனதையும் என்னால் போட முடியலை. ஆஃப்டர்நூன் சாப்பிட்றப்ப தான் மறுபடியும் வீடியோ எடுத்தோம். எங்கள் வீட்டில் இப்போ கொஞ்சம் பெரிய சாதமாக ஆக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நிறையா வேலைகள் போய்கிட்டு இருக்கு, நிறையா ஆர்டர் வந்துட்டுருக்கு. அதனால் ஒன்றே மதியம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாங்கள் சீயக்காய் ஆர்டர் தான் வந்துருந்துச்சு. அதுக்கான திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி அது என்னென்ன இன்னும் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ரொம்ப பயங்கர பிஸியாக இருந்ததுங்க. ரொம்ப நாள் ஆச்சே வீடியோவும் போடலேன்னு சொல்லிட்டு தான் சரி வீடியோ ஒன்றும் எடுத்துருவோன்ட்டு இன்றைக்கி அதையும் இடையில எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக சீயக்காய் ஆர்டர் கிடையாது. இன்றைக்கி குளியல் பொடியும் ஆவாரம் பூட்டி தூள் கேட்டிருந்தாங்க. அதை பேக் பண்ணணும். பட் இந்த சீயக்காய் ஆர்டர் ஒரு வாரம் கழித்து தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக செய்ய முடியாது இல்லையா, அதனால் நாங்கள் அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நிறைய வேலை இருந்ததுனால ஃபுல்லாக இதிலையே ஃபோக்கஸ்டாக இருந்தாச்சுங்க. சூப்பராக இந்த வேலையை எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு சீயக்காய்க்கு தேவையான எல்லாத்தையுமே கொட்டி வச்சுட்டு காயாத பொருட்களை காய வச்சுட்டு பேக்கிங் பண்ணியாச்சு. இது நம்மளுடைய குளியல் பாத் பவுட்ரு, இது டீ தூள். இன்றைக்கி கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க, அதனால் ஒரு ஒரு 4 பேர்கிட்ட டீ தூள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு 12 பாக்கெட் கிட்ட பக்கமாக தான் போட்டிருந்தோம். ஆவாரம்பூ நிறையா கிடைக்கலைங்க, ஏன்னா இந்த சீசன் அவ்வளோதான் இல்லை. மறுபடியும் கலெக்டிங் வேலை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். கஷ்டப்பட்டு போய் ஒவ்வொரு இடமா ஆவாரம்பூ தேடி பிடுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் போகிற ஏரியாவில் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். ஆவாரம் பூ மட்டும் கிடையாது, அலோவேரா இருந்தாலும் சரி, அவுரி இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் எவ்வளோ தேடினாலும் அவுரி கிடைக்கலங்க. இன்றைக்கி கொஞ்சம் போல் கிடச்சிச்சு. பாய், நாளைக்கு பார்ப்போம்.